இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆர்டி அட்மிஷன் சம்மந்தமாக தற்போது வரை எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஆர்டி அட்மிஷன் தொடங்குமா தொடங்காதா, இதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வெளியான செய்தி வீடியோ ஒன்று பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனுப்புகிற பார்த்தீங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலர் திருப்பத்தூர், விருதல் பார்த்தீங்கன்னா மாவட்ட அமைப்பாளர் தான் பெற்றிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிப்பிற்குரிய ஐயா பொருள் சொல்லிட்டு மக்கள் குறை தீர்க்கும் நாள் மனு எண் மென்ஷன் பண்ணிட்டு மாவட்ட அமைப்பாளர் 10 ரூபாய் இயக்கம் மென்ஷன் பண்ணிட்டு கல்வி உரிமை சட்டம் 2009 கீழ் ஆர்டி 25% மாணவர்கள் சேர்க்கை செய்திட பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திட வேண்டி பெறப்பட்ட மனுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதற்கு அடுத்ததான் இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனைத்து தனியார் சுயநிதி பள்ளிகளிலும் குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 கீழ் மாணவர் சேர்க்கை குறித்து அரசிடமிருந்தோ அல்லது தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் இயக்குனர் மற்றும் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்ட மாநில முதன்மை தொடர்பு அலுவலரிடமிருந்தோ 2025-2026 கல்வியாண்டிற்கு மாணவர் சேர்க்கை குறித்து பார்த்தீங்கன்னா இந்நாள் வரையில் எந்த ஒரு தகவலும் பெறப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுவரை பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர்களை சேர்ப்பதற்கான எந்த ஒரு அப்டேட்டுமே தமிழ்நாடு அரசும் கொடுக்கல, தமிழ்நாடு தனியார் பள்ளி இயக்குனரும் தெரிவிக்கலன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 கீழ் ஆர்டி 25% 2025-2026 கல்வியாண்டிற்கான மாணவர்கள் சேர்க்கை சார்பான தகவல்கள் பெறப்பட்டவுடன் பொதுமக்களுக்கு இத்திட்டம் பற்றி கல்வித்துறை சார்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று மனுதாரருக்கு தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது தற்போது வரை பார்த்தீங்கன்னா ஆர்டியின் கீழ் மாணவர்களை சேர்ப்பதற்கு எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியாகலை. அப்டேட் வந்த பிறகு அது அவங்களுக்கு தெரிவிக்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த செய்தி வெளியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் இன்று ஜூன் 1ஆம் தேதி இன்று வரை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே ஆர்டி சம்பந்தமாக வெளியாகவில்லை. இன்று தான் இறுதி நாள். ஆர்டி அட்மிஷன் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு இன்று இரவுக்குள் பார்த்தீங்கன்னா ஆர்டி அட்மிஷன் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அப்டேட் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வருடம் ஆர்டிக்கான சேர்க்கை இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் பலரையும் பள்ளியில் சேர்த்து விட்டனர். இன்னும் சில பேர் மட்டும்தான் ஆர்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தற்போது வரை வெளியாகாமல் இருப்பது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கண்டிப்பாக ஆர்டி சம்பந்தமான அப்டேட் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.